அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தின் முதல் விஷயமே வந்து இடஒதுக்கீடும் படிப்பும் சமூகத்தில் கீழ்நிலையில் இருப்பவர்களை மேல்நிலைக்கு கொண்டு வருவோம் தான் அவங்களுடைய முதல் கொள்கை. அது ஆட்சியில் இருந்தாலும் சரி, ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் சரி. ஆட்சியில் இருந்தா திமுக ஆளும் கட்சி, ஆட்சியில் இல்லாவிட்டால் ஆளும் கட்சியை ஆளும் கட்சி. என்ன யாரு ஆளும் கட்சியா இருந்தாலும் இவங்க போட்டு கொடுத்த பாதையில தான் வந்து ஆட்சியை நடத்தி ஆகணும். சொன்னாங்க நம்ம வாங்கி கொடுத்த ஆட்டோல வந்து வேற ஏதோ கொடி பறக்குது அப்படின்ட்டு. பாப்பா எவ்வளவு நாள் பறக்குதுன்ட்டு. வேற ஒரு சிறப்பான ஒரு பூங்கா, செம்மொழி பூங்கா உருவாயிட்டு இருக்குது. இந்த குதிரை ரேஸ் நிறுத்துறதுக்காக வந்து கோர்ட்ல போய் ஜெயிச்சு மறுபடியும் எங்க குதிரை ரேஸ் ஆரம்பிச்சுட்டாங்க. நம்ம முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து முதல்வராக இருந்த பொழுது, நீ அங்க மைதானம் இருந்தா தானே ரேஸ் நடத்துவ, மைதானமே எல்லாம் பண்ணிட்ட என்ன பண்றோம்னா அங்க ஒரு செம்மொழி பூங்கா அமைக்கிறதுக்காக ரொம்ப அற்புதமா அருமையா ஒரு செம்மொழி பூங்கா உருவாயிட்டு இருக்குது. இன்னும் 1.5 வருஷத்துல அந்த செம்மொழி பூங்கா திறக்கும் போது அப்படிப்பட்ட ஒரு பூங்காவே இல்லைங்கிற நிலம் வரும் அப்படின்னு சொன்னாரு அன்பு தம்பி மா சுப்பிரமணியம் அவர்கள். அநேகமா அந்த பூங்காவை நம்ம வருங்கால முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைப்பதற்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அவரால் உருவாக்கப்பட்ட பூங்காவை அவரே திறந்து வைக்கும் ஒரு வாய்ப்பும் கூட இருக்குது அப்படிங்கிற எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நம்ம அவசரப்பட்டு மாற்றம்னு சொல்லி போட்டோம் இல்லையா. குழந்தைகள்லாம் வந்து குட்டீஸ், நண்பா, நண்பீஸ் எல்லாம் பெருசுகளை போட்டு மடக்கி, எனக்கு தெரியும் எங்க மாமா ஒருத்தர் வயசு 75 வயசாச்சு. அவர் இந்த மேடையில சொல்லிக்கிற அவர் எப்பவுமே ரெட்டை இலைக்கு தான் போடுவார். நாங்க தலைவர் காலத்துல எம்ஜிஆர் காலத்துல ரெட்டை இலை தாங்க. இந்த தடவை யாருக்கு போட்டீங்க? இந்த தடவை விசிலுக்கு போட்டேன். ஏங்க அப்படிங்க? என் பொண்ணு வந்து அடம் பிடிச்சி போட வச்சிருச்சுங்க. ஏங்க அதுக்காக வந்து உங்க ரெட்டை இலையை விட்டு கொடுத்துட்டு போடலாமா அப்படின்னாரு. இப்ப அதே பொண்ணு அடம் பிடிக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த தேர்தல் வரையில் உங்களுக்கு எந்த கட்சி எந்த சின்னம் பிடிக்குமோ அந்த சின்னத்துல போட்டுருங்கன்னு அடம் பிடிக்கும். அதனால திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அனைவரும் படிக்க வேண்டும் என்பதற்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம், இடஒதுக்கீட்டுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட இயக்கம். இந்த இயக்கத்தினுடைய வரலாறு இப்ப ஆரம்பிச்சது இல்லைங்க. 1949 வந்து ராபின்சன் பூங்கால திமுக ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே ஒருங்கிணைந்த அரசு ஒன்று இருந்தது. அதுக்கு பேர் தமிழ்நாடு இல்ல, சென்னை மாகாணம் அப்படிங்கிற அரசு இருந்தது. அது வெள்ளக்காரங்காலத்திலேயே இருந்தது. அப்ப ரெண்டு கவர்மெண்ட் சேர்ந்து ஆட்சி நடத்துற மாதிரி ஒரு நிலைமை இருந்தது. அப்போ 1961 பனகல் அரசர் தலைமையில அப்ப வந்து முதலமைச்சர் சொல்லுவாங்களா கவர்னர் ஜெனரல் சொல்லுவாங்களான்னு எனக்கு சரியா தெரியல. 1921 இருந்து 26 வரைக்கும் பனகல் அரசருடைய ஆட்சி நடந்தது. அதாவது கிட்டத்தட்ட ஜஸ்டிஸ் பார்ட்டியினுடைய ஆட்சி, நீதி கட்சி ஆட்சிங்கிறது வந்து திமுக கட்சியினுடைய மூத்த தலைமுறை அப்படின்னு வச்சுக்கலாம். அவங்க காலத்தில் தான் முதல் இடஒதுக்கீடை கொண்டு வராரு. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய சூழ்ச்சி நடந்துட்டு இருந்தது. சமஸ்கிருதம் படிச்சாதான் மெடிக்கல் காலேஜில் சீட்டு கிடைக்குன்னு ஒரு நிலைமை இருந்தது. சமஸ்கிருதத்துக்கு மெடிக்கல் காலேஜுக்கு ஏதாச்சும் சம்பந்தம் இருக்குதா? மெடிக்கல் காலேஜுக்கு சமஸ்கிருதத்துக்கு என்னங்க சம்பந்தம்? சமஸ்கிருதம் தெரிஞ்சால்தான் மெடிக்கல் காலேஜில் இடம் கிடைக்குன்னு இருந்தது. ஏன்னா அப்பதான் குறிப்பிட்ட பிரிவினர் மட்டும் டாக்டர் ஆக முடியும் அப்படிங்கிறக்கா. அதை ஒழித்ததும் அந்த நீதி கட்சி தான், அந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தது அவங்க தான். சில கிராமங்களில் வந்து பிற்படுத்தப்பட்டோர் மட்டும் போற பஸ்ல பட்டியலின மக்கள் ஏறக்கூடாது அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது. அதை அடிச்சு உடைச்சது ஜஸ்டிஸ் பார்ட்டி தான். ஜஸ்டிஸ் பார்ட்டி என்ன சொன்னாங்கன்னா, இனிமே அப்படி இருந்தா லைசன்ஸ் ரத்து செஞ்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்படிப்பட்ட தலைவர்களின் நீச்சி தான் திமுக ஆட்சி. அதனாலதான் இன்னைக்கு யாரு கட்சி ஆரம்பிச்சாலும் யாரு ஆட்சிக்கு வந்தாலும் எங்களுடைய கொள்கை தலைவர்கள் பெரியார், அம்பேத்கர்னு சொல்லித்தான் ஆகணும். எங்களுடைய 2 கண்கள் திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படின்னு சொல்லித்தான் ஆகணும். அந்த நிலைமைக்கு, அந்த கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டதுதான் திராவிட இயக்கத்தின் மிகப்பெரிய சாதனை.